இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, ஒருவனும் பறித்து கொள்வதும் இல்லை. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நம்மை நன்றாக அறிந்திருக்கிற நம்முடைய அன்பின் மேய்ப்பராகிய இயேசுவின் சத்தத்தை நாம் அறிந்திருக்கும் போது நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியும், எளிதாக அவருக்கு பின் செல்ல முடியும். தாவீதும் கூட கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறினார். எப்போதும் ஆடுகள் தங்கள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறதை பற்றி இந்த சிறு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு இடத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த 2 மேய்ப்பர்களும் இடம் மாறி செல்லும் போது 2 பேருடைய மந்தைகளும் ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டது. பின் 2 மேய்ப்பர்களும் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வந்தபோது மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு சத்தம் கொடுத்தவுடன் அந்தந்த ஆடுகள் அந்தந்த மேய்ப்பனை நோக்கி சென்றது. பின் ஆடுகளின் எண்ணிக்கையை கணக்கு பார்த்தபோது 2 மந்தைகளிலும் ஆடுகளின் எண்ணிக்கை சரியாக இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த உலகத்திலும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு மேய்ப்பனை விட்டு ஆடுகளை பிரிக்கும்படியான கிரியைகள் தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பல சத்தங்களை ஒவ்வொரு நாளும் கேட்கிற நாம் நம்முடைய நல் மேய்ப்பராகிய இயேசுவின் சத்தத்தை கேட்க பழகிக்கொள்வோம். மேய்ப்பனோடுள்ள நம்முடைய உறவை காத்து கொள்வோம். அடுத்த வசனத்தில் மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கான ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது தேவனுடைய கையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். நாம் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலே இருந்தாலும், கண்ணீரின் பாதையிலே இருந்தாலும் தேவனுடைய கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள ஒருவராலும் முடியாது. ஆகவே தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது, வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய நல் மேய்ப்பராகிய இயேசுவின் கைக்குள்ளான ஆடாக பாதுகாப்பாக நாம் இருக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய நல் மேய்ப்பராகிய இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு ஆடாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் மேய்ப்பனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க முடியாதபடிக்கு எங்கள் மேய்ப்பரை விட்டு பிரிக்கும்படியான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கிற போதும் உண்மையாய் மேய்ப்பனை பின் செல்ல எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் எங்கள் மேய்ப்பனுடைய கையிலிருந்து எங்களை பறித்து கொள்ள முடியாதபடிக்கு எங்களை உம்முடைய கைக்குள்ளான ஆடாக பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அன்பின் ஐக்கியத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.